ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சுவையான ஈஸியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி ஒன்று பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்குங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றுனதுக்கு பிறகு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதோட நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கு பிறகு பெரிய வெங்காயம் சரி சின்ன வெங்காயம் சரி வெட்டி இந்த மாதிரி நம்ம போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு பிறகு வெள்ளைப்பூடும் இஞ்சி ஒரு சின்ன துண்டும் போட்டுக்குவோம். அது கூடவே தக்காளி, கருவேப்பிலை போட்டு இதையும் நாம் நல்லா வதக்கிக்க போகிறோம். இதுவும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம தேவையான அளவு உப்பு இதோடு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு பிறகு இது கூட நீங்கள் பொட்டுக்கடலையோ அல்லது வேர்க்கடலையோ புதினாவோ அல்லது கொத்தமல்லியோ இதோடு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்குங்க. சேர்த்திங்கனாலே போதும். இப்போ இதை நல்லா வதக்கி விடுவோம். நான் இன்றைக்கி வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான மாதிரி 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் விருப்பமாக இருந்தால் பச்சை மிளகாவும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு பிறகு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குவோம். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பூரி, வெண்பொங்கல், பால் சோறு அதுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் மாசித்தூள் இருந்தால் இதோட நம்ம சேர்த்துக்குவோம். மால்தீவ் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் இதோட சேர்த்துட்டு அதையும் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு இதில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிரும். நீங்கள் வேர்க்கடலை போட்டால் வேர்க்கடலை சட்னி, பொட்டுக்கடலை போட்டால் பொட்டுக்கடலை சட்னி, புதினா அல்லது கொத்தமல்லி போட்டிங்கன்னா புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இது ரொம்பவே டேஸ்டியாக, குயிக்காக, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி. பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.